ஓஹோ, புதுசா கல்யாணமான ஜோடியா? இன்னைக்கு 2 பேருக்குள்ளேயும் சண்டைய மூட்டி விடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாத்தியா, நீ வீட்டுக்கு வந்ததை கூட கவனிக்கல. ஃபோன் தான் உன்னை விட முக்கியம் போல. நான் வீட்டுக்கு வந்து இவ்ளோ நேரமாச்சு, ஒரு வார்த்தை கூட கேட்காம ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்க. என் தங்கச்சி மெசேஜ் பண்ணியிருந்தா, அதுக்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். தப்ப ஒத்துக்காம உன்கிட்டயே பதில் பேசுறா. எப்ப பார்த்தாலும் உனக்கு ஃபோன் தான் முக்கியம். நீங்களும் வீட்டுக்கு வந்ததும் ஃபோன் தானே பாக்குறீங்க, அப்போ நான் மட்டும் பார்த்தா தப்பா? உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். மச்சான், வீட்டுக்கு போனா என் வைஃப் ஃபோன்லேயே இருக்கா. நான் கேட்டா என்கிட்டயே எதிர்த்து பேசுறா. மச்சான், ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏன் இவ்வளோ கோபப்படுற? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் தனது குடும்பத்தாரிடம் சிறந்தவரே. அவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அதை பெருசாக்காம நல்ல முறையில சொல்லி புரிய வை. என்னை மன்னிச்சிடு, நான் கோபத்துல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். பரவாயில்ல, நானும் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க, என்னையும் மன்னிச்சிடுங்க. ஏன் முன்னாடி நிக்காதீங்க தலைவரே, நான் என்ன பண்ணுறது? இந்த நல்ல நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம திட்டம் ஒன்னும் உருப்படாது. ஷைத்தான் சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை உருவாக்க முயற்சி செய்வான். ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ் அவர்களின் வழிகாட்டுதலையும் நினைவில் வைத்தால் அவனுடைய சூழ்ச்சி தோற்று போகும்.